வாய்க்க பண்ணுகிறார். சொல்லுங்க, கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார். ஆனா நேற்று எழுதும் போது வாய்க்க பண்ணுவார் என்று எழுதுனேன். ஆனா ஆராதனை நேரத்துல அதற்கு கீழே இருந்த வசனத்தை ஆவியானவர் காண்பித்துக் கொடுத்து, நான் செய்கிறதை நீ எதிர்காலமாய் மாற்றி விடாதே, நான் செய்ய வந்திருக்கிற, நடப்பிக்க வந்திருக்கிற அநேக பிள்ளைகள் ஆண்டவரே என்று நச்சரித்த பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், மறுபடியும் சொல்லுகிறேன், வார்த்தையை நல்லா கவனிங்க. தயவு செய்து சொல்றேன், ஆராதனை நேரத்துல வெளியே போறீங்கன்னா அப்படியே போய் நாத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் உள்ள வாங்க. உள்ள வந்துட்டீங்கன்னா ஆமென் சொல்லுகிற வரைக்கும் உள்ள இருக்கணும். இல்லைன்னா ஆசீர்வாதம் கிடைக்காது. பகிரங்கமா சொல்றேன். என் அன்பு தெய்வமுடைய எதிர்காலத்தை நேற்று காட்டினார், முற்காலம் பொழுது இது நிகழ்காலம் என்று மாற்றி எழுத வைத்தார். அதைத்தான் சொல்லுகிறேன். கர்த்தர் வாய்க்க, என் கூட சத்தமா பேசுறேன். இல்ல நான் பேரை சொன்னாதான் நிறைய பேருக்கு ஆகும். நான் சொல்லல, பரலோகம் சொல்லுது. நீங்க வாயில வந்து பேசிட்டீங்கன்னா ஆவியானவர் உங்களிடத்தில் பேசிக்கொண்டே இருப்பார். இப்ப சத்தமா சொல்லுங்க பாப்போம். கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார். என் அன்பு தெய்வப்பிள்ளை, ஏன் சொல்லுகிறேன் என்றால், இருதயத்தை நிறைவு. நீங்க பேசலன்னா இருதயம் நிறையாது. இப்போ வாசிங்க எரேமியா 29ஆம் அதிகாரம், எரேமியா 29ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்க கேட்போம். யாரு ஏமாற்றுகிற ஆண்டவர் தான் எத்தனான என்னை பார்த்து உத்தமனான ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன சொல்றார் பாத்தீங்களா? நீங்கள் வீடுகளா, எவ்வளவு நல்ல ஆண்டவர்ல, நீங்கள் வீடுகளை கட்டி. இவ்வளவு நல்ல வார்த்தையோட இயேசுவுக்கு வந்தார். இவ்வளவு ஆசீர்வாதங்களை சுமந்து வந்த என் நாயகனுக்கு நான் என்ன கொடுத்து கொண்டிருக்கிறேன், நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன், அந்த வார்த்தையை வாசிச்சவனே தெரியும். நேற்று ஆயத்த நாளில ஆண்டவர் இந்த ஆகாரத்தை ஆயத்த செய்கிற நேரத்தில் சந்தோஷமாக எங்க உப்பு காரம் புளி எல்லாம் போடணும் அழகா கொடுத்தாங்க. ஆனா நம்ம என்ன பண்றோம்? ஆண்டவர் இந்த மண்ணா எங்களுக்கு வெறும் ஆண்டவர் வெறுப்பா இருந்தாங்க. வனாந்தரத்துல இயேசுவை கொண்டு போனாங்க, மண்ணா சாப்பிட்டு ஒத்தனை சாரல். ஆண்டவர் அவன் விரும்பினதை கேட்டுதான் செத்தான். ஆண்டவர் கைக்கு நடத்தப்படுகிற தேவச்சனமே உனக்கு கேடு வராது. அவர் கைக்கு இருக்கிற வரைக்கும் ஆசை வேணும்னு நினைச்சாங்க அந்த பிரச்சனை வருது. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் வீடுகளை கட்டி. அடுத்தது என்ன சொல்றாரு? வீடை கட்ட ஆண்டவரை பிரச்சனை இல்ல, ஒன்றை குடியிருக்க வைப்பா. நீங்கள் வீடுகளை கட்டி குடியிருந்து. அடுத்தது என்னது? வேலை ஸ்தலம். தோட்டங்கள் என்பது வேலை செய்கிற இடம். தோட்டங்களை மாட்டி உன் வேலை ஸ்தலத்திலே ஜெயம் பெற்றவன் என்கிற பெயரை வாங்கி தோட்டங்களை மாட்டி சம்பளம் வந்து தெரியுமா? அது அந்நியருக்கு உரியதா இராமல் உனக்கே உரியதா இருக்கும். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். இன்னும் சத்தமா சொல்லுங்க. இது போல ஏமாற்றினவன் எனக்கு முன்பாக இருக்கிற ஏசா நல்லவன். அப்பா சொன்ன வேட்டையாட வெளியே போறான், அப்பா சொன்ன வார்த்தையை கேட்கிறான். ஆனா அவனுக்காக ஆகாரத்தை அவர் ஆயத்தப்படுத்தவில்லை. ஏமாற்றின எத்தனுக்காக அவர் ஆகாரத்தை கொண்டு வந்திருக்கிறார் என்றால், என் அன்பு தேவ பிள்ளையே, உன்மேல் போடப்பட்டதான தேவ திட்டம் பெரியது. உனக்கு வீட்டை தருகிறார். வீடு என்று சொல்லுகிற நேரத்தில் உள்ளே ஒரு குடும்பம் அடக்கம், உன் பிள்ளைகள் அடக்கம். அந்த வீட்டை நடத்த தேவையான திராட்சை தோட்டம் என்ற வேலையை தருகிறார். நீ வேலை செய்கிறதுனாலே அதனால் வருகிற பலனை உன்னை அவர் அனுபவிக்க வைக்கிறார். இது எங்க தெரியுமா நடக்குது? எருசலேமில் அல்ல, கானானில் அல்ல. 4வது வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர். இன்னைக்கு எருசலேமை விட்டு ஆண்டவரை விட்டு தூரம் போயிட்டோம், அவரை ஏமாத்திட்டோம். ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ அப்பொழுது நீ பிள்ளை என்பதை அவர் மறக்கவில்லை. உன் பிள்ளை என்னதான் தப்பு செய்தாலும் உன் கர்ப்ப பிறப்பா இருக்கிறவனுக்கு இந்த உலகத்தில் வாழுகிறவன் நீதான் தகப்பன், உன் மனைவிதான் தாய். அதே போலதான் என்றைக்கு கர்த்தருடைய இரத்தம் என் மேல் தெளிக்கப்பட்டதோ, எருசலேமில் நான் இருந்தாலும் அவர்தான் தகப்பன், என்னை அவர் பாபிலோனுக்கு கொண்டு போனாலும் அவர்தான் தகப்பன். உறவு மாறாது, உறவை மாற்ற நினைக்காத. வேதம் சொல்லுகிறது,
இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் தாம் எருசலேமிலிருந்து எங்க போயிருக்கிறோம் தெரியுமா? பரலோகத்துல இருந்து இங்க வந்திருக்கிறோம். இது நமக்கு பாபிலோன். ஆண்டவரே, நான் பாபிலோன்ல இருக்கிறேன். பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போக பண்ணின அப்ப இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் ஒரு செய்தி. என்ன செய்தி தெரியுமா? பரலோகத்துல இருந்து உன் தாயின் கதவுல அவயங்களை அழகாக நான் வரைஞ்சி வச்ச இந்த அப்பாவுக்கு இந்த அம்மாவுக்கு நீ மகனாய் பிறக்க வேண்டும் என்று உன்னை கொடுத்த உண்மையில் நான் வைத்த திட்டம் பெரிது என்கிறபடியினாலே என் நாமத்தை உனக்கு தரித்து வைத்த தேவச்சனமே, நீ பாபிலோனில் இருந்தாலும் சரி என் கண்கள் உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறது. கர்த்தருடைய 7 கண்கள் செருபாபேலே ஒரு கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கணும். வேதம் சொல்லுகிறது. இப்ப வாங்க எரேமியா 31வது அதிகாரம், எரேமியா 31வது அதிகாரம் 31வது வசனத்தை வாசிக்க கேட்போம். இதோ நான் ஆண்டவரே, எனக்கான டைம் எப்போ வரும்? நான் சீக்கிரம் வரப்பா, ஆனால் என் ஆசீர்வாதங்கள் சீக்கிரம் வருது. ஆண்டவரே, அநேக தாமதப்படுகிறதுனால கொடுக்கப்பட வேண்டிய வார்த்தைகளும் தாமதப்படுகிறதே என்று கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, உனக்கான மன்னா இதுதான், உனக்கான ஆசீர்வாதம் இதுதான், உனக்கான நன்மை இதுதான். கர்த்தரே சொல்லுகிறார். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தோடும், இஸ்ரவேல் குடும்பம் என்று மிஸ்பா குடும்பமே என்னை கேட்கிறதான என் அன்பு தேவ பிள்ளையே, இஸ்ரவேல் குடும்பம் என்பது சபை, சபைக்குள்ளாய் இருக்கிறதான யூதா குடும்பம் என்பது உன் தனிப்பட்ட சந்ததி. ஆண்டவர் சபையோடு வாக்குத்தத்தம் செய்கிறார். உன் தனிப்பட்ட உன் தலைமுறையோடு ஒரு வாக்குத்தத்தம் உண்டு. வேதம் சொல்லுகிறார், இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் என்ன உடன்படிக்கை? சவுலுக்கு ஆண்டவர் ஒரு தைலத்தை அனுப்பினார். அது கும்பியில் அடைக்கப்பட்டது. அவன் ஆண்டவரை விட்டு வழி விலகினான். அடுத்த தைலம் என்ன தெரியுமா? கொம்பு தைலத்துக்கு குவான்டிட்டி நிறைய இருக்கும். உன்னை ஃபுல்லா நினைக்கும். இன்றைக்கு தேவ பிள்ளைய, இன்றைக்கு நீ நிறைய உடன்படிக்கை உடைச்சிட்டு ஏசப்பட்ட நிறைய பண்ணின ப்ராமிஸை மீறிட்டு, ஆனாலும் முன்பே வைத்த அன்பின் நிமித்தமாய் சபையோடும் சபையில் இருக்கிற தேவ பிள்ளையே, உன்னோடும் உன் குடும்பத்தோடும் ஆண்டவர் புது உடன்படிக்கை பண்ணுகிறார். சொல்லுங்க, சத்தமா சொல்லணும். ஆமென். அடுத்தது என்ன செய்யறாருன்னு சொல்லுங்க, அப்பதான் மறக்க மாட்டோம். ஆண்டவர் என்ன பண்றாங்க? புது உடன்படிக்கை பண்ணுகிறார். அவர் எதிர்காலத்தில் சொல்லி இருக்கிறார். ஆனால் நிகழ்காலமே உன் தலைமுறையில் இதை பெற்றுக்கொள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, 32வது வசனத்தை வாசிக்கப்போ ஏன் இந்த புது உடன்படிக்கைன்னு சொல்லி காமிக்கிறேன். நான் அவர்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வர, ஆண்டவர் இந்த உலகத்துக்கு ஒன்று அனுப்பும் போது எகிப்து என்பது உலகம். உன் கையை பிடிச்சுதான் ஆண்டவர் வெளியே கொண்டு வந்தாங்க. செங்கடல் வந்தது, பார்வோன் வந்தான், எல்லாவற்றையும் ஆண்டவர் இதுவரை நீ நடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்த்தால் எத்தனை ஆபத்துக்கள். அந்த ஆபத்துக்களிலே கர்த்தரை பாதுகாத்தார் என்றால் அவர் உன் கையை பிடித்தபடியே அவர் விடல, நீ தட்டி விட்டு ஓடுற. வேதம் சொல்லுகிறது, எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வர கைப்பிடித்த நாளிலே அன்னைக்கு உடைச்சிட்ட. எகிப்து தேசத்திலிருந்து கூட்டிட்டு உன் கையை பிடிச்சு நீ தட்டி விட்டுச்ச. இன்றைக்கு நீ பாபிலோனில் இருக்கிறா. பாபிலோனிலும் நான் உன்னோடு வருவேன். நீ எங்க போனாலும் நான் கூட இருப்பேன். என் அன்பு தேவ பிள்ளையே, அவர்களோடு பண்ணின உடன்படிக்கையின் படி அல்ல, ஏனெனில் நான் அவர்களுக்கு நாயகன். அர்த்தம் என்ன தெரியுமா? என்னுடைய ஹீரோ, என்னுடைய கணவன், என்னுடைய லவர். நான் அவர்களுக்கு நாயகராக இருந்தும் அந்த என் உடன்படிக்கையை அவர்கள் மீறி அவமாக்கி போட்டார்களே என்று பாஸ்டர் சொல்லவில்லை, கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் இந்த உலகத்துல என் மனைவி எனக்கு துரோகம் செய்வாள் என்றார், என் பிள்ளைகள் எனக்கு துரோகம் இழைப்பார்கள் என்றார். சாகர வரைக்கும் கொஞ்சம் பார்க்க கூடாதுன்னு சொல்லுவார். ஆனா ஆண்டவர் இத்தனை துரோகங்களை செய்த பின்பும் எனக்கு கணவனாய் வந்தார், எனக்கு நாயகனாய் வந்தார், எனக்கு நண்பனாய் வந்தார், எனக்கு உறவாய் வந்தார். அவரை விட்டு விட்டு நான் உலகத்திற்கு
என் அன்பு தேவ பிள்ளை, அந்த நாயகன் தான். இன்னைக்கு உலக நாயகன் இருக்கிறார், ஆனா பரலோக நாயகனை மறந்துறாரு. உலக நாயகன் நம்ம 70 வருஷம் 80 வருஷம் போயிடுவாரு. ஆனால் பரலோக நாயகன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். உன் தலைமுறைக்கு அவர் தான் நாயகன், உங்க அப்பா அம்மாவுக்கு அவர் தான் நாயகன், உன் வாழ்ந்து கொண்டிருக்கிற உன் வாழ்க்கைக்கும் அவர் தான் நாயகன். என் அன்பு தேவ பிள்ளையே, 33வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடு, இன்னைக்கு அந்த குடும்பமாய் நீ இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஆமென் என்று சொல்லுங்க பாப்போம். இவ்வளவுதான் ஆமென். இன்னும் சத்தமா சொல்லலாமே. ஏசப்பா உடன்படிக்கை பண்ணணும்னா கையை தூக்கணும், வாய் பேசணும். கட்டுக்கு போன உடனே யாராவது சொல்றாங்களா ஆடு வாயை குழம்பு சாப்பிடணும், அம்மா தட்டுல கொண்டு வந்து தோசையை சுட சுட வச்சோம்னா இப்படி போனடா வாய் என்ன பண்ணுது? அப்ப கையை தூக்கணுடைய ஆமென் வர மாட்டேங்குது. அப்ப ஆதாரமா இதை நான் பார்க்கவில்லை. என் தட்டிலே வைக்கப்படுகிற வசனம் என்கிற ஆதாரம் எனக்கு அரோசிகமாக இருக்கிறது. பிடிக்கல, வாந்தி வருது. ஆண்டவர் வாந்தி பண்ணாம பார்த்துக்குவாங்க. இப்ப சொல்லுங்க, எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? என் அன்பு தேவ பிள்ளையே, நான் பண்ண போகிற உடன்படிக்கையாவது நான் என் நியாய பிரமாணத்தை, இதுதான் தட்டு. இருதயத்தை பார்த்தீங்களா, அந்த தட்டுல தான் ஆண்டவர் வைப்பாங்க. அது வாய் வழியா அநேகருக்கு சொல்லணும், அநேகர் பேசப்படணும். வேதம் சொல்லுகிறது, நான் என் நியாய பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து. ஏசப்பா எழுதுற அந்த எழுத்து அடியுமா? ஏசப்பா எழுதி கொடுத்தார், அத மோசே உடைச்சான். ஆனால் எழுத்து மாறாமல் அவன் கையினால் எழுத வைத்தது என் ஆண்டவர். இன்றைக்கு ஆண்டவர் கொடுத்ததை நீ உடைத்தாலும் உன் கையினாலே அதை மறுபடியும் எழுத வைப்பார். வேதம் சொல்லுகிறது, உள்ளத்திலே வைத்து இருதயத்திலே எழுதி. ஏசப்பா உங்களுக்கு தேவனாய் இருந்தா அடுத்த வாரம் சர்ச்சை 7 மணிக்கு வந்துடும். விசுவாசிக்கிறீங்களா? எல்லாரும் உயிரோட தான் இருக்கிறோம். உயிருள்ள தெய்வத்தை ஆராதிக்கிறோம் அல்லவா? சத்தமா ஒரு ஆமென், சத்தமா ஒரு அல்லேலூயா. கை இருக்கிறவங்க எல்லாம் கையை தூக்கி ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். நிறைய பேருக்கு கையை தான் பேரை சொன்னா கை முடக்கணும், பேரை சொல்றேன். இப்ப எல்லாரும் கையை தூக்கி காட்டுங்க பாப்போம். ஆண்டவரே, எனக்கு கை இருக்குது ஆண்டவரே, என்னை உடமாகி படைக்கவில்லை, என்னை ஆண்டவரே முழு மனிதனாய் படைத்தீர் என்று சொல்லுகிற தேவன் கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார்னு சொல்லுங்க பாப்போம். என்னை விட உங்க சத்தம் நல்லா இருக்கும், சத்தமா சொல்லுங்க. அப்ப இந்த கையை பார்த்து நீங்க பேசுங்க. தலைப்பையில கையை வச்சுட்டேன் சொல்லுங்க, தலைப்பையில கையை வச்சுட்டேன். நான் என்ன பண்ண மாட்டேன், என்ன பண்ண மாட்டேன். திரும்பி பார்த்தா உப்பு தூண் ஆயிடும். நான் சொல்லல, ஆண்டவர் எச்சரித்து அனுப்பினார் லோத்து கிட்ட. ஆனா ஆண்டவர், என்னுடைய வீடு இருக்கு, என்னுடைய எல்லா ஆஸ்தியா இருக்கு, திரும்பி பார்த்துறாத. உனக்கு இருக்க வேண்டிய ஒரே ஒரு ஆஸ்தியம் ஆண்டவர் மாத்திரம்தான். வரும்போது ஒன்றும் கொண்டு வரவில்லை, போகும்போது அவர் ஒன்றை உன்னிடத்தில் எதிர்பார்க்க மாட்டார். எப்படி வந்தா அப்படியே வளர்க்க போற. அதுல ஏங்க நம்ம துக்கப்படணும், பாடுபடணும்? இப்ப சொல்லுங்க, நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், ஆண்டவர்களுக்கு தெய்வமாகட்டும், அவர்களின் ஜனமாய் இருப்பார்கள் என்று. நிறைய பேர் உலகிலிருந்து வெளியே போயிட்டு மறுபடியும் கர்த்தர் உங்களை உறவுக்குள்ளாய் கொண்டு வர ஆசைப்படுகிறார். இப்ப வாசிங்க, ரோமர் எழுதினதான நிருபம், ரோமர் எழுதினதான நிருபம் 4வது அதிகாரம், ரோமர் 4வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நல்ல கவனிங்க. தேவன் சொல்லிட்டாங்கன்னா செய்வாங்க. அவர் செய்யலன்னா என்னுடைய ஆயுள் கேரண்டி, நான் இன்னும் நிறைய நாள் இந்த உலகத்துல வாழ்வேன், என் தலைமுறைகளை பார்ப்பேன். ஆண்டவர் டிலே பண்றாங்க அப்படின்னா நான் என் தலைமுறைகளுக்கு ஏதோ ஒரு காரியத்தை நான் பார்க்கணும். ஏன் தலைமுறை முக்கியம் தெரியுமா? ஆபிரகாம் பலிபீடம் கட்டினான், உண்மையா இல்லையா? நான் கேட்பேன், நீங்க பதில் சொல்லணும். ஆபிரகாம் பலிபீடம் கட்டினாரா இல்லையா? அதுக்கு என்ன பேர் வச்சார்? யெகோவா ஈரே. ஈசாக்கு பலிபீடம் கட்டினார், ரகபோத் என்று பேரை வைக்க வச்சார். அடுத்தது பிள்ளை யாக்கோபு, அவர் என்ன பண்ணாரு? பலிபீடம் கட்டினார், பேரை வைக்க வச்சார். பெத்தேல் என்று பெயரை வைக்க வச்சார். மிஸ்பா என்கிறதான உடன்படிக்கை செய்ய வச்சாங்க. இது இவர்கள் விதைத்த விதை.
ஈசாக்குடைய இருதயத்தில் விழுந்தது. காலங்கள் உருண்டோடினது. அப்பா இல்ல, ஆனா பிள்ளை கட்டினான். ஈசாக்கு காலம் முடிந்தது, யாக்கோபு கட்டினான். அதே போல நன்மையானாலும் சரி தீமையும் அவர்களை தொடர்ந்துச்சு. எப்படி தெரியுமா? ஆபிரகாம் போய் பேசினா, தெரியுமா? இருக்காது. ஈசாக்கு போய் பேசினா, யாக்கோபு போய் பேசினா. ஏன்? தன் மனைவிய சகோதரனை சொன்னான். அதேதான் பிள்ளை பண்ணுச்சு. அதேதான் பிள்ளை இன்னும் மேல போய் என்ன பண்ணுச்சு? நான் ஏசா எது அண்ணனுடைய வஸ்திரத்தை போட்டுட்டு வந்துட்டு அவன் சொன்னான், என்னது? நன்மையும் தொடரும் என்றால் நான் செய்கிற தீமையும் என் தலைமுறையில் தொடரும். ஆனா யாக்கோபுடைய பிள்ளைங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? 10 பேரு அதே வஸ்திரத்தை கொண்டு வந்து பிள்ளை செத்து போயிட்டான். இவன் வஸ்திரத்தில் ஏமாற்றினான். பிள்ளைகள் வந்து அதே வஸ்திரத்தை வைத்து அவன் செத்த பிள்ளை இல்லை என்று ஏமாற்றினார்கள். என் அன்பு தேவ பிள்ளைய, இதெல்லாம் எழுதிட்டு வந்ததில்லை. ஏசப்பா உள்ள போடுறது. அப்ப நன்மை, நீ நன்மை செஞ்சா உனக்கு நன்மை இல்லையோ? தீமை செஞ்சா பாவம் வாசப்படியில படுத்திருக்கோம். உன் தலைமுறைக்கு நீங்க என்ன செய்றீங்க? நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? இன்னைக்கு நீ 8 மணிக்கு வந்தனா நாளைக்கு உன் பிள்ளை 8 மணிக்கு வருவான். இன்னைக்கு நீ 10 மணிக்கு வந்தனா நாளைக்கு உன் பிள்ளைய போவாத தவறைய பார்த்துட்டு. சவுலுடைய பந்தியிலிருந்து யோனத்தான் அவன் ஒரு ஈட்டி அடிச்சான் பிள்ளைக்கு மேல. அவன் எழுந்து போனான். அதுக்கப்புறம் அவன் பந்திக்கு வரவே இல்லை. இன்னைக்கு உன் பிள்ளைய சரியா வளர்க்கலன்னா அவன் திருவிருந்திங்கிற பந்திக்கு வந்து சேர்ந்துடவே மாட்டான். வந்தாலும் உன் தலைமுறைக்கு சேதாரத்தை கொண்டு வந்துடாதீங்க. வாய்க்க பண்ணுகிறார் என்று சொல்லுகிறவர் தலைமுறையை வாழ வைக்க வேண்டும் என்று உன்னோட போராடி கொண்டிருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளையே, தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று நம்பிக்கை இருந்தா சர்ச்சைக்கு வந்திருப்ப. சொந்தக்காரத்தை பார்க்க போயிருக்க மாட்டேன், படுத்து நல்லா தூங்க மாட்டேன். முழு நிச்சயம் இருக்கணும். முழு நிச்சயமாய் நம்பி நீங்க சர்ச்சைக்கு வரது எதுக்கு தெரியுமா? பாஸ்டர் வாழ்க்கை சொல்றதுக்கு இல்ல, ஆண்டவருடைய நாமம் வாழ்க்கை என்று சொல்லுவதற்கு, அவரை மகிமைப்படுத்துவதற்கு. பரலோகத்துக்கு போனோம் நாங்க என்ன தெரியுமா இருக்கோம்? சேனைகளின் கர்த்தர். இந்த 3 வார்த்தை தான் இருக்கும். இங்கேயே உனக்கு வசனம் போர் அடிச்சிருச்சுன்னா பரலோகத்துல உனக்கு இடம் இல்லை. இப்பவே நான் ரெஜிஸ்டர் பண்ணிடுறேன். வேதம் சொல்லுகிறது, மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனா அந்த விசுவாசம் உன்னிடத்தில் இருக்கணும். அதைத்தான் கர்த்தர் அவனுக்கு நீதியாய் எண்ணினார். இன்னைக்கு நம்ம எதை நீதியா ஏசப்பாட காட்டணும் தெரியுமா? ஏசப்பா, நான் சர்ச்சுக்கு வந்துட்டேன், நான் தசமபாகம் கொடுத்துட்டேன், நான் காணிக்கை கொடுத்துட்டேன், ஆண்டவரே நான் ஒன்றும் இல்லாதவங்களுக்கு நான் பங்குகளை இது நீதி அல்ல, கடமை. உங்க நீதி நான் ஏசப்பாவுக்கு முன்னால அழுக்கான கண்ட நீதி என்ன தெரியுமா? உன் விசுவாசம். உங்கள் விசுவாசமே, உங்கள் விசுவாசமே ஏன் உலகத்தை ஜெயிக்க முடியல தெரியுமா? இன்னைக்கு நான் வேலைக்கு போகலன்னா நாளைக்கு நான் கடன் கொடுக்க முடியாது. ஏசப்பா அங்கே அவமானப்படுகிறார், உலகம் மகிமைப்படுத்தப்படுகிறது. இன்னைக்கு என் சொந்தக்காரனுடைய காதுகுத்துக்கு நான் போகலன்னா அவன் என் பிள்ளையோட கல்யாணத்துக்கு வர மாட்டான். அதனால நான் சண்டே நான் சர்ச்சுக்கு லீவ் போடுறேன். ஆண்டவர் அங்கே உன்னால் கவனிக்கப்படுகிறார். விசுவாசம் எங்க போச்சு? விசுவாசம் செத்து போச்சு. கிரியை இல்லாத விசுவாசம், கிரியை இல்லாத விசுவாசம். நீதி வேணும்னா நான் தேவ ஆலயத்திற்கு போனால் நான் கேட்டதையும் தருவார், நான் கேடாததையும் தருவார் என்று முழு நிச்சயத்தோட நம்பி உள்ளவாங்க. வேதம் சொல்லுகிறது, ஆகையால் அவனுக்கு நீதியாய் எண்ணப்பட்டது. 23 அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது சொல்லுங்க பாப்போம். இப்ப சபை சொல்லணும், அது ஆபிரகாமிற்கு மாத்திரமல்ல. இப்ப சொல்லுங்க, நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. சொல்லுங்க, நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. கரங்களை தட்டி சொல்லுங்க, ஆண்டவர் எழுதினது ஆபிரகாமிற்கு மாத்திரமல்ல, முற்பிதாக்களுக்குள்ளே ஒரு பிதா இருக்கிறார். அந்த பிதா பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல. அவர் எனக்காக, என் தலைமுறைக்காக எழுதி வைத்திருக்கிறார். பிள்ளை இல்லாதவனுக்கு சாதிகளுக்கு மேல் ஆளுகையை தந்திருப்பார் என்றார். எந்த பிரச்சனைகளோடு வந்திருக்கிறாயோ அதற்கு மேல் உனக்கு அவர் ஆளுகையை தருவார். என் அன்பு தேவ பிள்ளையே, இப்ப சங்கீதத்துக்கு வாங்க. சங்கீதம் 137வது அதிகாரம். சங்கீதம் 137வது அதிகாரம். 1வது வசனத்தை வாசிங்க பாப்போம்.
பாபிலோன் ஆறுகள் அருகே நாங்கள் உட்கார்ந்து அங்கே சீயோனை நினைத்து அழுதோம். அர்த்தம் என்ன தெரியுமா? நான் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு சொல்லுகிறேன். ஆண்டவர் என்னை இந்த உலகத்திற்கு அனுப்பினார், பரலோகத்தை நான் எப்பொழுது பார்ப்பேன் என்று சொல்லி உலகத்தில் உட்கார்ந்து அழுகிற தேவ பிள்ளையே, உன்னை ஆண்டவர் ஒரு காக்காவாக, ஒரு குருவியாக, ஒரு மாடாக, ஒரு கழுதையாய் படைக்காமல் உன்னை 6 அறிவுள்ள மனிதனாய் படைத்தார் என்றால் சந்தோஷப்பட்டு அவர் உன்னை வைத்திருக்கிற இடத்துல ஆண்டவருக்கு நன்றி சொல்லு. சிறையிருப்பு 2 வகை இருக்குது. 1 நாமே போய் அகப்பட்டுக் கொள்வது, 2 ஆண்டவர் நம்மை அகப்பட வைப்பது. அழிந்து போகிற பொண்ணுக்கு ஒரு சோதனை இருக்கும் என்றால் அவரோடு 1000 வருடம் யுக யுகமாய் வாழ போகிற உனக்கும் எனக்கும் ஒரு சோதனை இருக்கக்கூடாதா? அதுதான் இந்த உலகம். என் அன்பு தேவ பிள்ளையே, சீயோனை நினைத்து ஆண்டவருடைய பரலோகத்தை நினைத்து அழுது கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, உனக்கு ஒரு நற்செய்தி வருது. 2வது வசனத்தை வாசிங்க. அதன் நடுவில் இருக்கும் அலரி செடிகளின் மேல் எங்கள் கிண்ணறங்களை தூக்கி வைத்தோம். ஏசப்பா, உங்களை நம்பி வந்தேன், எனக்கு என்ன கிடைச்சது? அதனால இனி பாட மாட்டேன், இனி ஆராதிக்க மாட்டேன், இனி கர்த்தருடைய வசனங்களை நான் கேட்க மாட்டேன். இவ்வளவு தூரம் நம்பி வந்துட்டேன், இன்னும் கொஞ்சம் வந்துரு. என் அன்பு தேவ பிள்ளைகளே, உனக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்துல பொறுமையோடு போடு. என் அன்பு தேவ பிள்ளையே, நீ ஒரு இடத்துல சூரிய செடியில உட்காரும் போது எளியவன் பக்கத்துல வந்து சொல்ல, ஓடி 12 தூரம் வெகு தூரம் என்ன அனுப்பினாரு. இயேசுவே நான் சாக நாள் குறித்தார், பரலோகம் நான் சாக கூடாது என்று நாள் குறித்தது. செய்தவர் இன்றைக்கு செய்து கொண்டிருப்பார். உன் ஆசீர்வாதங்கள் சாகாது. வேதம் சொல்லுகிறது, கிண்ணறங்களெல்லாம் தூக்கி வச்சிட்டீங்கல்ல, மறுபடியும் கையில எடுங்க, ஆராதனையை கையில எடுங்க, துதிக்கிறதான ஆண்டவருடைய புது பாட்டை பாடுங்க, சபைக்கு சீக்கிரம் வாங்க, பக்கத்துல இருக்கிறவங்களை கூப்பிடுங்க, சபையை நிரப்புங்க, பரலோகத்தை காட்டி கொடுங்க, பரலோகம் உங்கள் நிமித்தமாய் சந்தோஷப்படும். வேதம் சொல்லுகிறது. இப்ப வாசிக்கிற அலரி செடிகளை குறித்து காண்பித்து தருகிற ஏசாயா 44வது அதிகாரம், ஏசாயா 44வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கிற. நல்லா கவனிங்க. ஆண்டவர் உன்னை இஸ்ரவேலா இருக்கும்போது அவருக்கு உன்னை பிடிக்கல, நீ யாக்கோபா இருக்கும்போது உன்னை பிடிக்கும். நீ இஸ்ரவேலாய் மாறினப்போ அவருக்கு பிடிக்கும், உன்னை யெஷோதனாய் மாற்றும் பொழுது அவருக்கு பிடிக்கும். நீ எப்படி இருந்தாலும் அப்பா பிதாவே கூப்பிட்டா புத்திர சுவிகாரத்தை ஆண்டவர் உனக்கு தருவார். நம்ம தான் கூப்பிட மாட்டோங்க, நம்ம கௌரவம் இருக்கும். ஐயோ, நான் சீக்கிரம் சர்ச்சை பண்ணி அவரே என்ன பார்த்து சிரிச்சிருவாரு, இவங்க என்ன பார்த்து சிரிச்சிருவாங்க. முதல்ல மனைவி போட்டோம், நாங்கள் பின்பாக வருவோம். என் அன்பு தேவ பிள்ளையே, உன்னாலும் ஆசீர்வாதங்கள் விழுந்துகிறது என்று அறிவுக்கு இன்னும் ஏன் எட்டல? அவன் குடும்பத்திற்கு ஆசீர்வாதம் தடையாகி மாறுகிறார். வேதம் சொல்லுகிறது, இப்போது என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலை உன் கூட தான் உடன்படிக்கை பண்ண வந்திருக்கிறார். இப்பயாவது காலத்தை கேளு. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை எல்லாருக்கும் காது இருக்குதுன்னு நினைக்கிறேன், நல்லா கேட்போம்னு நினைக்கிறேன். தயவு செய்து இன்றைக்கு சொல்லப்படுகிற வார்த்தையை கேளுங்க. ஏசப்பா இருதயத்தில் எழுதுறதுக்கு உங்க பலகைய ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. வேதம் சொல்லுகிறது 2வது வசனம், என்ன உருவாக்குனது யார் தெரியுமா? டேவிட் ரூபிஸ்தெல்லாம் அல்ல, இவர்களுக்கு நான் பிள்ளையாய் இருக்க வேண்டும் என்று உருவாக்கினதே ஆண்டவர். உன்னை உருவாக்கினவரும் இப்ப சொல்லுங்க, எனக்கு உண்மையான அப்பா யார் தெரியுமா? தேராதல்ல, பரிசுத்த ஆவியானவர். பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியானவர். அவர் தான் எனக்கு உண்மையான அப்பா, அம்மா, உறவுகள் எல்லாமே. இதை மறந்துட்டோம். அம்மாவை பத்தி ஒரு வார்த்தை சொன்னா கோபம் வந்துடும், அப்பாவை பத்தி தப்பாலாம் வெளியே யாராவது பேசுறா பொங்கிடும். ஏன் பரலோகத்தை குறிச்சு பேசும்போது எனக்கு கோபம் வரல? ஏன் சபையை குறிச்சு பேசும்போது எனக்கு கோபம் வரல? ஏன் சபைக்கு வருகிற ஒரு விசுவாசியை குறித்து பேசும்போது உனக்கு கோபம்? நீ என்ன ஆண்டவரை அப்பாவை தேற்றுவாங்க, ஒத்துக்கொள்ளுவாங்க, ஒத்துக்கொள்ளுவாங்க. மறந்துட்டா, உங்களை மறந்து போயிட்டா. இந்த உலகத்துல நிறைய தவிர பார்த்துட்டேன், உங்க அன்பு எனக்கு புரியாம போயிடுச்சு. இன்னைக்கு எனக்கு புத்தி வருதுப்பா, என்ன தள்ளாதி இருக்க. அவர் எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க, உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கர்ப்பத்துல உன்னை உருவாக்க ஒரு கையை எடுத்து உங்க அப்பா தருவார்.
என்ன பண்ணியிருப்ப? ஒரு கண்ணை பிடிக்க உள்ள வச்சிருந்தாருன்னா என்ன பண்ணியிருப்ப? ஒரு காலை முடமா போட்டு என்ன கேட்டா சொல்லுவேன்? போலியா வந்து அட்டாக்கான காது நடக்க முடியாது. இன்னைக்கு தவறுதாக மேபி போசனத்தால மேல வந்திருக்கணும். என்ன நடக்க வச்சு அனுப்புனாரு, என்ன பேச வச்சு அனுப்புனாரு. மூல வளர்ச்சி இல்லைன்னு சொன்ன இடத்துல ஆண்டவர் நான் இருக்கிறேன் என்று சொல்லி இன்னைக்கு ஆயிரங்களுக்கு முன்பாக பேச வச்சார்ல, அவருக்கு என்னங்க நன்றி சொல்றோம்? அவர் என்னங்க பாடுறோம்? வேதம் சொல்லுது பாருங்க, உன்னை உருவாக்கினவரும் அடுத்தது எத்தனை ஆபத்து இல்ல, எத்தனை கார் மோதுது, எவ்வளவோ பேர் சாகுறாங்க. நான் போன கார் இது வரைக்கும் மோத வைக்கலையே, நான் போன வண்டி ஆக்சிடென்ட் ஆச்சு, ஆனா என் சிம்மனை போக வைக்கலையே. அப்ப எனக்கு யாரோ ஒருவர் துணை செய்கிறாருல்ல. அன்னைக்கு எங்க அப்பா என் கூட வரல, எங்க அம்மா கூட வரல, என் சபை வரல, விசுவாசம் வரல, எனக்கு ஒரு வீட்டுல தனியா விழுந்து கிடந்தாங்க. அன்னைக்கு ஒருவர் என் பக்கத்துல வந்து எல்லாரும் கூடி நிற்கும் போது நீங்க விடக்கூடாது, எனக்கு நின்று சொல்லி என்னை அனுப்பினாரு. அந்த தெய்வம் தானே ஒரு செய்யப்பட்டிருக்கிறார். எத்தனை இடத்துல விழுந்தல்ல, ஜீவனை எடுக்கல. உன் மனைவி கணவனை பக்கத்துல உட்கார வச்சுட்டாருல, நீ மறந்துச்சல்ல. வேதம் சொல்லுகிறது, உனக்கு துணை செய்து வருகிறவருமாகிய அவர் பேசிட்டு இருக்கிறாருங்க. என் சத்தமா பார்க்காது, இது பாத்திரம் மட்டும்தான் நான் பேசுகிறது. பரிசுத்த ஆவியானவர் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் சொல்லுகிறதாவது எப்படி கூப்பிடுறாரு பாருங்க. நீ ஏமாத்தணும், என் தாசனாகிய என் பிள்ளை, என் ஊழியக்காரர், என் தாசனாகிய யோகோவே. உலகோட எத்தனை கூப்பிடுச்சு, ஆனா உனக்கு இஸ்ரவேல் கூட அதுக்கும் மேல ஈஸ்வரனே, பதமுள்ளவனே, உனக்கு நிகரானவன் ஒருவனும் இல்லை. இப்ப சொல்லுங்க, எனக்கு நிகரானவன் ஒருவனும் இல்லை. எனக்கு துணை செய்கிற ஆண்டவர் எனக்கு ஒரு பேரை வைத்தார், ஈஸ்வரன். வேதம் சொல்லுகிறது, பயப்படாத. என் பிள்ளைக்கு கல்யாணம் நடக்குமா, என் வீட்டை கட்டி முடிப்பனா, என் எதிர்காலத்தில் என் பிள்ளைகளை எப்படி வாடுவாங்க, கவலைப்படாத, கர்த்தர் பார்த்து கொள்ளுவான். வேதம் சொல்லுகிறது, 3வது வசனத்தை வாசிங்க. நான் பைபிளை படிக்கணும்னு சொல்லி எனக்கு தாகம் இருக்கணும், செபிக்கணும்னு எனக்கு தாகம் இருக்கணும். தாகம் இருந்தாதான் குளத்துல தண்ணி காலியாகும். பழைய தண்ணி காலியானாதான் ஏசப்பா கொடுக்கிற ரசம் உள்ள வரும். இன்னைக்கு உலகம் கொடுத்த ஆசீர்வாதத்தை பார்த்துட்டு அதை தேக்கி வச்சிருக்கிற அது குட்டையாகி அதுல சாத்தான் என்கிற கொசு முட்டை போட்டு உன் குடும்பம் நாறுகிறது. செத்தகி பரிமளக்காரனின் முழு தைலத்தை நாரி போக பண்ணிடும். வாசனையோடு இருந்த நீ, வாசனையோடு இருந்தவன் தொழில், வாசனையோடு இருந்தவன் பிள்ளைகள் இன்றைக்கு நாற்றம் எடுக்க காரணம் உன் குடும்பம் என்கிற தைலத்தை உன்னால் செத்தகி வந்தது. உலகத்தோட ஆசீர்வாதத்தை பார்த்து அதை அப்படியே வச்சுக்க, அதை எடுக்கல. என் நன்மை தெய்வம் பிள்ளைய ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உள்ள வந்துச்சுன்னா என்ன பண்ணுவது தெரியுமா? பக்கத்துல 4 பேருக்கு அந்த வார்த்தையை கொடுப்பாரு, குடங்காலியாகும். ஆண்டவர் உடனே குத்திக்கிட்டே இருப்பாரு. என் நன்மை, அதுதான் பாத்திரம் நிரம்பி வழிகிற அனுபவம். வேதம் சொல்லுகிறது, தாகம் இருந்தால் தான் தண்ணீர் கிடைக்கும், வறண்டால் தான் ஆறு கிடைக்கும். நம்மளால வர மாட்டோம். நாளைக்கு 10 ரூபா வேணும், நான் பக்கத்து வீட்டு கதவை தட்டிடுவேன். அடுத்த நாள் 1000 ரூபாய் வேணும், பக்கத்து வீட்டு கதவை தட்டுவேன். அடுத்த நாள் ஆண்டவர் 10 லட்சம் தேவைப்படும், அங்கே அப்ப எங்க போவேன்? இன்னைக்கு 10 ரூபாவை பார்த்துட்டு ஆண்டவர் அவமானப்படுத்திட்டோம். 100 ரூபாய் வேணும், ஆண்டவர் வேண்டாம். 1000 நான் தூக்கி சமைப்பேன், இன்னைக்கு 10 லட்சம் வேணும். ஆண்டவர் நம்மளை சிரிப்பார். நான் சொல்றேன், நீதிமன்ற ஒன்றை வீட்டில் போய் வாசிக்கிறேன். என் நன்மை தெய்வ பிள்ளைய 0 ஆண்டவருக்கு ஒரு வேல்யூ இல்லை. முன்பாக ஆண்டவர் இருக்கணும். ஆண்டவர் இல்லாத படகு நிரம்பாது, ஆண்டவர் இல்லாத வீடு ஆசீர்வதிக்கப்படாது, ஆண்டவர் இல்லாமல் வாழலாம் என்று சொல்லி கனவு கண்டாங்க. வேதம் சொல்லுகிறது, தாகம் உள்ளவனை பண்ணி வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகள், உன் சந்ததி மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல். அப்ப உன் பாத்திரம் நிரம்பினாதான் உன் பிள்ளையுடைய பாத்திரம் நிரம்பும். உன் பிள்ளையுடைய பாத்திரம் நிரம்பினாதான் உன் பிள்ளையின் பாத்திரம் நிரம்பும். அந்த பாத்திரத்தில பலிபீடம் கட்டி இருப்பாய் என்றால் உன் சந்ததியும் ஆண்டவருக்காய் பலிபீடம், நன்றி பலிபீடம் கட்டும். நீ பொய் சொல்லி இருந்தால் உன் தலைமுறையும் பொய் சொல்லும். கடைசி
எண்டுல ஏசப்பா வரும்போது அந்த தலைமுறை பொய்யன் என்று இவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான் என்கிற ஒருவன் இந்த உலகில் இருக்கிறான், அவன் கையில் கொடுக்கப்படும், ஆண்டவரின் கைக்கு போய் சேராது. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? கொஞ்சம் கடினம் தான். என் அன்பு தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு காண விருப்ப சேதம் பண்ணி கேட்டேன்னா நாளைக்கு பரலோகத்துல நல்ல சத்தங்கள் கேட்கும். இந்த பாதாளத்துல அழுகுறங்களை கேட்கிற காலங்கள் வருவதற்கு முன்பாக இன்றைக்கு ஆண்டவர் கிட்டவா என் அன்பு தெய்வ பிள்ளைய கிரேச கேட்டா சொல்லுவா. பாஸ்டருக்கு சொல்ல போற வசனம் உள்ள கிடையாது, ஏசாம மனசுல போடுறது. ஏசாயா 59 கடைசி வசனத்தை வாசிக்க இதற்கு ஒத்ததான ஒரு வசனத்தை இதை காண்பித்து தருகிறார். ஏசாயா யார் மேல? ஃபர்ஸ்ட் உன் பாத்திரம் இருக்கணும். இன்னைக்கு டேவிட் என்கிற பாத்திரம் நிரம்பினபடியா ஜின்சன் என்கிற பாத்திரத்திலே அந்த பரிசுத்த ஆவி மேலே ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. இது நிரம்பினா பிளஸ் மேல ஊற்றோம், அது நிரம்பிச்சுனா அவன் உள்ள மேல ஊற்றுவாரு. வேதம் சொல்லுகிறது ஃபர்ஸ்ட் நீ. நானே சரியில்லை என்றால் என் நிமித்தமாக என் தலைமுறை ஒரு சர்வை சந்திக்கும். உண்மையிலே ஆவியையும் நல்லா கவனிங்க. அந்த ஆவி யார் தெரியுமா? வார்த்தை. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அது தேவனாக இருந்தது, அது மாம்சமானது. அப்ப என் வாயில அவர் என் மேல் ஊற்றுகிற ஆவிதான் என் சந்ததிகளால் வார்த்தை மாம்சமாய் வந்து பிறந்தது. நல்லா கவனிங்க. உங்களுக்கு கொடுத்த பிள்ளைகள் எல்லாம் நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க நாங்க பெற்ற இல்ல. பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைவீர்கள். அந்த பலனை தந்தபடி நான் உங்களை நம்பி கர்த்தர் பிள்ளைகளை தந்தார். உன் வாயிலையும் ஆவியையும் அடுத்த வாசமாக நான் உன் வாயில் அருளிய என் வார்த்தைகளும். எப்ப? இன்னைக்கு காது கொடுத்து கேட்டீங்கன்னா, வாயால ஏசப்பாவை பாடலினா, உன் இருதயத்தை அவருக்கு கொடுத்தீங்கன்னா, இது முதல் என்றென்றைக்கும் ஃபர்ஸ்ட் எங்க மாறாது? உன் வாயிலிருந்தும். நீ நல்லா இருந்தா உன் சந்ததியின் வாயிலிருந்தும், உன் சந்ததியின் சந்ததியுடைய வாயிலிருந்தும். எத்தனை தலைமுறை தெரியுமா? எத்தனை தலைமுறை? 3 தலைமுறை கேரண்டி. என் அன்பு தேவ பிள்ளைகளை, யோசேப்பை பார்ப்பேனா என்று சொல்லி கலக்கத்தோடு இருந்ததான அவனுக்கு யோசேப்பையும் பென்யமீனையும் கொடுக்கவில்லை, மனாசேயையும் எப்ராயிமையும் கர்த்தர் காண வைத்தார். நீ வயசாயிட்டு நினைக்கிற உன் பேர பிள்ளைகளோட ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் பார்க்க வைத்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் திருச்சபை பிள்ளைகளுக்கு ஆண்டவர் பூரண வயதை தருவார். வேதம் சொல்லுகிறது. இப்போ வாசிங்க ஏசாயா 44:4 வாசிங்க. அதனால் அவர்கள் புல்லின் நடுவே நீர்க்கால்களின் ஓரத்தில் உள்ள அலரி செடிகளைப் போல் நீங்க என்ன எதுனால தூக்கி வச்ச இன்னைக்கு அதுவும் வளருது. இன்றைக்கு அதுல இருந்து நீ கையில் எடுத்தாய் என்றால் அலரி செடிகளை போலும் பிள்ளைகள் வளருவார்கள். என் அன்பு தேவ பிள்ளையே, இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர் கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் தலையை கண்டு இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வது ஏன் நிறைய தொழில் வாய்க்கல? ஏன் குடும்பத்துல பிரச்சனை? என் அன்பு தேவ பிள்ளைகளை, நாம் கர்த்தருக்காக நிற்போம் என்றால் கர்த்தரும் நமக்காக வந்து நிற்பார். இப்ப சங்கீதம் 1வது அதிகாரத்துல 4வது வசனத்தை வாசிக்க பார்ப்போம். சங்கீதம் 1:4. துன்மார்க்கரோ, இன்னைக்கு நீ அலறி செடியாயிரு, ஆண்டவருக்காய் அலறி கொண்டிரு. இன்றைக்கு உனது குரல் மற்றவர்கள் பார்ப்பதற்கு அழகாய் தோன்றும், ஆனா பரலோகத்திற்கு அது இனிமையாய் தோன்றும். உலகத்துக்கு நீ பைத்தியம், ஆனால் ஆண்டவருக்கு நீதான் இந்த உலகத்திற்கு பைத்தியம். வேதம் சொல்லுகிறது, துன்மார்க்கத்தை செய்ய மாட்டாங்க, சர்ச்சுக்கு போக மாட்டாங்க, ஆராதனைக்கு வர மாட்டாங்க, ஆண்டவரை பற்றி மற்றவங்களுக்கு சொல்ல மாட்டாங்க. நான் சொல்லவில்லை, உன் இருதயம் என்கிற வலையை நீயே அலசிக்கொள். துன்மார்க்கரோ
இரவு பகலும் கர்த்தருடைய வேதத்தை தியானமாக இருக்கிறோம் பாக்கியவான். துன்மார்க்கரோ அப்படி இராமல் பைபிள் படிக்க மாட்டாங்க, தேவனுடைய கூடுகைக்கு வர மாட்டாங்க, ஐக்கியத்தில் உட்கார மாட்டாங்க, கீழ்ப்படிய மாட்டாங்க, சுவாப அன்பு இருக்காது, தற்பிரியரா இருப்பாங்க, அன்பு இருக்காது, தற்பணிவை தேடுவாங்க, சினமடைவாங்க. அன்புக்கு பொறாமை இல்ல, தேவன் அன்பாகவே இருக்கிறார். அது என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய அன்பை விட்டு மாறினாங்க, அன்பாகவே இரு. ஆண்டவர் அன்பை உனக்கு கற்றுக் கொடுப்பது அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும். தீர்க்க தரிசனங்கள் ஒழிந்து போகும், அன்பு ஒழியாது, அன்பு ஒழியாது. அந்த அன்பானவரை நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ துன்மார்க்க கூட்டத்துக்கு போய் மாட்டிக்கொள்ளாதே. துன்மார்க்கரு அப்படி இல்லாமல் காற்று பறக்கடிக்கும் பறவை போல் இருக்கிறார்கள். ஆகையால் துன்மார்க்கர் எங்க நம்மை நாமே நியாயம் தீர்ப்போம் என்றால் நிதானித்தறிந்தால் நமக்கு நியாய தீர்ப்பு இல்லை. ஏன் இன்னைக்கு ஆண்டவன் கூட பேசுறாங்க தெரியுமா? பேதுருவே, உன் அலை அலசு, மீனை நிரம்ப பண்ண போற, உன் படகு ஆழத்துக்கு கொண்டு போக போற, அழுக்கு இருக்கிற வரைக்கும் உன் வலைய ஆண்டவர் படகுல ஏற்க மாட்டாரு. உன் இருதயத்துல கசடுகள் இருக்கிற வரைக்கும் உன் குடும்பத்தை ஆண்டவருக்கு ஆழத்துல தள்ளி கொண்டு போக மாட்டாரு. தொடக்கத்துல பேதுருவை 2 படகுகள் நிரம்ப கொடுத்தாரு. மீன் பிடிக்க ஆண்டவர் போனதுக்கு அப்புறம் போன பேதுரு கிட்ட 153 பெரிய மீனை கொடுத்தாரு. இன்றைக்கு பெரியவரை பார்க்க வந்திருக்கிறார். என்னைக்கு சொல்லாத, சபைக்குள்ள என்ன இருக்க கூடாது தெரியுமா? நான் பெரியவன் சொல்லுங்க, நான் பெரியவன் இருக்க கூடாது. பெரியவன் இல்லாம பெரியவர் இருக்கிறார் என்று சொல்லி நினைச்சனா சின்னவன் 1000 சிறியவன் பலன் கச்சாதிமாவா. அப்ப தாழ்மைப்படு, கர்த்தர் உயர்த்துவார். என் அன்பு தேவனுடைய துன்மார்க்க நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை. கர்த்தர் உன் வழி அவருக்கு தெரியும். நீ நீதிமானா இருந்தா வாட்ச் பண்ணிட்டே இருப்பாரு. நீ ஆண்டவருக்கு பிரியமா இருந்தா நீ தூங்குறத அவர் பாப்பாரு, நீ எழுந்துறத அவர் பாப்பாரு, நீ சமைக்கு வரத அவர் பாப்பாரு. பஸ் வரலன்னு காரணம் சொல்லாத, ஆட்டோ இருக்குது, மெட்ரோ இருக்குது, சீக்கிரம் வந்தா சீக்கிரம் வந்துடலாம். 1 நிமிஷம் லேட்டானா 1 வருஷமா மாறிடும். வேதம் சொல்லுது, எரேமியா 25வது அதிகாரம், எரேமியா 25வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. கர்த்தர் உங்களிடத்திற்கு தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய சகல ஊழியக்காரர்களையும் ஏற்கனவே தேவஜான் வந்து பெற்றாரு. இன்னைக்கு ஜின்சன் வந்திருக்கிறார், நாளைக்கு யார் வருவார் என்பது கேள்விக்குறி. என் பிள்ளை உத்தமமா இந்த கர்த்தர் நிக்க வைப்பார், இல்லைன்னா இதோட அழிச்சிருக்காரு. தைரியமா சொல்றேன், பிள்ளையாண்டானை நடத்த வேண்டிய வழியில நாம் நடத்த தவறுங்க, அந்த குற்றம் என்ன சுவரும். வேதம் சொல்லுகிறது, தீர்க்கதரிசிகளாகிய சகல ஊழியக்காரர்களையும் ஏற்கனவே அனுப்பி கொண்டிருந்தோம், நீங்கள் கேளாமலும் சாயாமலும். அன்றைக்கு நம்ம ஊழியக்காரர் இருந்தப்ப நிறைய பிள்ளைங்க வீட்டுல தூங்குவாங்க, தட்டி எழுப்பி விடுவாங்க. 4 மணிக்கெல்லாம் எழுந்துரு செப்பி, இன்னைக்கு அவர் போயிட்டாரு, இன்னைக்கு எழுப்பி விடுறதுக்கு யாரும் இல்லை. என்ன செய்து கொண்டிருக்கிறார்? குழந்தையா இருந்த பொழுது எழுப்ப மாட்டார், இன்றைக்கு புருஷன் ஆன பொழுது அன்றைக்கு அவர் எழுப்பினது இன்றைக்கு உனக்கு உணர்வு இருக்கிறாயா? கர்த்தர் கணக்கு கேட்பார். வேதம் சொல்லுகிறது 8வது வசனத்துல, நீங்கள் என் வார்த்தைகளை கேளாமல் சொல்றதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை கேளாமல் போனீர்கள். 11வது வசனம், இந்த தேசம் எல்லாம் வனாந்திரமும் பாடுமாகும், இந்த ஜாதிகளோ 70 வருஷமாய். இந்த உலகத்துல நமக்கு எவ்வளவு நாள் பாடு தெரியுமா? பாபிலோன் ராஜாவை பாடுறது 70 வருஷம் தான், பரலோக ராஜாவை பாடுறது 1000 வருஷம். இந்த பாபிலோன் ராஜா வேண்டுமா? ஆதாரம் வேண்டுமா? ஆண்டவர் வேண்டுமா? சிந்திக்கிற நிலவை நீ இருக்கிற 7வது நாள் ஓய்வு நாளுக்கு வராமல் இருப்பாய் என்ற 70 ஆண்டுகள் நீ பாபிலோனை மாத்திரமல்ல, அதன் பிறகு பாதாளத்துக்கு போவாய். மோசே எழுதின சங்கீதம் எங்க இருக்கு தெரியுமா? 90. மோசே எழுதினது. அதுல அவர் எழுதி வைத்த வாக்கியம் ஒன்று உண்டு. சங்கீதம் 90 10 வாசிக்க போவோம். எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம்.
வருஷம். அப்படி தப்பி தப்பி ஆண்டவரே நான் நீதிமானாக இருக்கிறேன், இல்ல நான் இன்னும் பாவம் செஞ்சுட்டு இருக்கிறேன், உனக்கு 10 வருஷம் எக்ஸ்ட்ராவா கொடுப்பாரு. எங்கள் பலத்தினால் அது வாங்கல, அந்த ஆண்டவர் கொடுக்கிற பலனை திருந்துறதுக்கு. எங்கள் பலத்தினால் அதன் மேன்மையானது. நீ எத்தனை கோடி சம்பாதிச்சு வச்சாலும் 70 வயசாச்சுன்னா பல்லு போயிடும், முருங்கு சாப்பிட முடியாது, நீ விரும்பினதை செய்ய முடியாது. உனக்கு கைலாக்கு கொடுக்கறதுக்கு உன் பிள்ளை நல்ல பிள்ளையா இருந்தா உங்க கையை பிடிச்சி கூட்டிட்டு போவோம். உன் பேர பிள்ளை உங்க நேசிச்சதுன்னா, நீ பேங்க் பேலன்ஸ் வச்சிருந்ததுன்னா உன்னை கார்ல உட்கார வச்சு கூட்டிட்டு போவோம். உன்கிட்ட ஒண்ணு இல்லைன்னா இந்த உலகத்தில் சேகரித்தது ஒன்றும் இல்லை. இதுதான் உண்மை. உண்மையை சொன்னா பிடிக்காது, உண்மை கசக்கம். ஆனா ஒரு நாளைக்கு இனிக்கும். கேட்கிறவங்களுக்கு வேதம் சொல்லுகிறது அது சீக்கிரமாய் கடந்து போகிறது. பறந்து போகிறவன் பரலோகத்துக்கு போவான். கீழே இருக்கிறவன் அவனுக்கு ரெக்க வேண்டாம், அவன் அப்படியே கீழே போயிடுவான். அவன் மேல போக முடியாது. பாபிலோனின் வாழ்க்கை 70 வருஷம். என் அன்பு தேவ பிள்ளையே, இந்த உலகத்துல வச்சிருக்கிறாருன்னா இந்த உலகத்துல எதற்காக உன்னை வைத்தாரோ அந்த நோக்கத்தை செய். உன் குடும்பத்தை விசாரிக்காம சபையை விசாரிக்க முடியாது. குடும்பத்தை கட்டு. புத்தி உள்ள ஸ்திரீகள் வீட்டை கட்டுகிறான். முதல்ல வீட்டை பாரு. வீடு ஆண்டவரை சேவிக்கிறதா? பிள்ளைகள் ஆண்டவரோட நடக்கிறாங்களா? 6 மணிக்கெல்லாம் எழுதி என் பிள்ளைங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு முதல்ல கணவன், பின்பாக மனைவி, அவர்களுக்கு முன்பாக பிள்ளைகள் என்று குடும்பமாய் நாங்கள் சபையில 7 மணிக்கு வந்து உட்கார்ந்து 1 மணி நேரம் செலவு இருக்கிறோமா? அடுத்த வாரத்தில் செய்துமா ஆசீர்வாதம் வரணும். என்ன வந்து கேளுங்க. வேதம் சொல்லுகிறது. எரேமியா 29:6 வாசிக்கலாமா? இந்த பாபிலோன்ல முதல்ல சொன்ன பாத்தீங்களா 29:5, அதோட கண்டினியூஷன். 6வது நாளில் படைக்கப்பட்ட மனிதனே, ஆண்டவர் ஒன்ன படைச்சிட்டு உலகத்தை படைக்கல, உலகத்தை படைத்துதான் உன்னை படைத்தார். ஏன் தெரியுமா? நீ தேவை வந்துருச்சுன்னா சூழச்செடியில போய் படுத்துருவ. அதனால உனக்கு தேவையானதை நான் வச்சுட்டு உன்னை படைச்சார். அதுக்கு அடுத்தது ஆண்டவர் நான் தனியா இருக்கிறேன், உன்கிட்ட பர்மிஷன் கேட்கல, உனக்கு தூக்கத்தை கொடுத்தார், கற்பனை அதை வச்சுக்கிட்ட. அழகா சொன்னாங்க மெடிடேஷன்ல, பேசித்தனம் என்பது ஆண்டவரே அந்த பொண்ணு அழகா இருக்கிறான், ஆண்டவரே அந்த பையன் அழகா இருக்கிறான், அவங்க கட்டின வீட்டு அழகா இருக்குது. உனக்கு அல்லாதத நீ இச்சி தலை பேசித்தனம். சித்னா போச்சு, ஏசேக்கு போச்சு, அது ஈசா கூடையது அல்ல. ஆண்டவர் அமைதியா இருந்தார். ஆண்டவரை நான் நேசித்த அநேக காரியங்கள் போச்சு, அது உனக்குரியது இல்ல. ரெகோபோத் வந்துச்சு, ஆண்டவர் வந்துட்டார். உனக்குரியதை சரியான நேரத்திலே சரியாய் கொடுக்கிற நல்ல தகவலின் கரத்திற்குள்ளே பத்திரமாக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது. அப்ப இந்த உலகத்தில் ஆண்டவர் ஏன் என்னை வைத்தார்? ஏன் வச்சாங்க தெரியுமா? மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல. ஏற்ற துணை என்ன தெரியுமா? நீ தேடக்கூடாது, கர்த்தர் தருவது. அடுத்தது புதிய பூமி கொடுத்தாரு. நோவா பிள்ளைகள், பேர பிள்ளைகள் எல்லாரையும் வெளியே அனுப்பி என்ன சொன்னார் தெரியுமா? நீங்கள் பலுகி பெருகி பூமியை ஆண்டு கொள்ளுங்கள் இருக்கும். இன்றைக்கு ஆளுகளோமா அழுது கொண்டு இருக்கிறோம். ஏன் தெரியுமா? ஏசப்பா என்ன இந்த உலகத்துல வச்சிருக்கீங்க, எனக்கு மட்டும்தான் பாடு. இருக்கிற இடத்த சந்தோஷமா வச்சுக்கா. உன்னை ஏன் குடும்பத்துல ஏசப்பா வச்சாங்க? அந்த குடும்பத்துல செய்யணும், அந்த குடும்பத்துக்கு உத்தரவாதம் எடுக்கணும். இந்த குடும்பத்துல இருக்கிற என்ன மட்டும் ஆண்டவர் எனக்கு மட்டும் சொல்றது. என் அன்பு தெய்வ பிள்ளையை ஏசப்பா சூஸ் பண்ணி இருக்கிறாங்க. சந்தோஷப்படுது. வேதம் சொல்லுகிறது, அவர் இந்த பாபிலோனிலே உன்னை வைத்தது நீங்கள் பெண்களை சொன்னா சந்தோஷப்படுறாதீங்க. இது மொத்தத்துக்கு சொல்றாரு. தனியா சொல்ல போது 1 விநாயகர் வைத்தான் எடுத்தார். ஆண்டவர் எத்தனை விநாயகர் எடுத்தாரு? அப்ப ஒருத்தருக்கு ஒரு மனைவி தான் இருக்கணும். தேடி போவோம் என்றால் ஆகாரிடத்தில் போனான் ஆபிரகாம். ஆண்டவர் 13 ஆண்டுகள் அவரிடத்தில் பேசல. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் பெண்களை விவாகம் பண்ணி குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்று உங்கள் குமாரருக்கு பெண்களை கொண்டு உங்கள் குமாரத்திகளை புருஷனுக்கு கொடுங்கள். இவர்களும் குமாரரையும் குமாரத்திகளையும் பெறட்டும். அப்ப இந்த உலகத்துல ஏசப்பா எதுக்கு கிடைச்சாங்க? குறுக கூடாது, பெருகணும். ஆனா நம்ம வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் ஆண்டவரின் கையை விட்டா நம்முடைய வார்த்தையால் அவர் கையை தூக்க வச்சிருக்கோம். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை
வசனத்தை வாசிங்க. 70 ஆண்டு ஏசப்பா, 70 ஆண்டு வரலடா, 70 ஆண்டு நான் இங்கேயும் பிரச்சனையை பார்க்கணும். அடுத்தது எத்தனை ஆண்டுகள் நான் பாதாளத்துக்கு போயிடக்கூடாது, எனக்கு பறந்து போறதுக்கு சிறகு வேணும்பா. 7வது வசனத்தை வாசிங்க. நான் உங்களை சிறைப்பட்டு போக பண்ணின பட்டணத்தின் சமாதானத்தை தேடு. இன்னைக்கு உன் குடும்பம் உனக்கு சிறைச்சாலையா இருக்குதா? குடும்பத்தோட சமாதானத்தை தேடு, உன் வேலை ஸ்தலத்தோட சமாதானத்தை தேடு, உன் சபையோட சமாதானத்தை தேடு, உன் பிள்ளைகளோட சமாதானத்தை தேடு. வேலையில நினைவில்லை, ஊழியத்துல நினைவில்லை, பிள்ளைகள் வாழ்க்கையில. அப்ப எப்படி சொல்லுவையா பாத்திரம் நடந்துச்சுன்னு? உன் வாயில நினைவில்லையே. ஏசப்பா சொல்றாரு, சிறைப்பட்டு போன பட்டணத்தின் சமாதானத்தை, உன் இந்திய தேசத்தோட சமாதானத்துக்காக ஜெபிங்க, தமிழ்நாட்டு சமாதானத்துக்கு ஜெபிங்க, மிஸ்பா சபை சமாதானத்துக்கு ஜெபிங்க, உன் குடும்ப சமாதானத்துக்கு ஜெபிங்க. ஜெபம் இல்லை என்றால் ஜெயத்தை பார்க்க முடியாது. வேதம் சொல்லுகிறது, நான் உங்களை சிறைப்பட்டு போக பண்ணின. அப்ப சிறையை கொடுத்தது யாரு? இன்றைக்கு நீ பார்க்கிற பிரச்சனை யாரோடது? கர்த்தர் தந்தது. அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர்கள் நம்பிக்கையாக இருப்பார். வேதம் சொல்லுகிறது, நான் உங்களை சிறைப்பட்டு போக பண்ணின பட்டணத்தின் சமாதானத்தை. ஆனா தேடலையே. பக்கத்துல இருக்கிற குடும்பத்துல பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிக்கிறீங்க, பக்கத்து வீடு சமாதானம் இல்லாமல் இருக்கிற சொல்லிக்கிறீங்க. என் நண்ப வேத பிள்ளையே, நீ எதை விதைக்கிறாய் அதுதான் கிடைக்கும். வேதம் சொல்லுகிறது, அதற்காக கர்த்தரை விண்ணப்பம் பண்ணுங்கள், அதற்கு சமாதானம் இருக்கிறது. என் சமாதானம் என்னன்னு தெரிஞ்சுச்சா? ஏசப்பா இந்த உலகத்தை விட்டு போகும்போது சத்திய வரலாறு சமாதானம் என்கிறதான ஒருவரை வைத்து போனாரு. சமாதானத்தை வைத்து போகிற, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிற, உலகம் கொடுக்கிற பிரகாரம் தான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக உலகம் கொடுக்கிற பிரகாரம். அப்ப உலகம் ஒரு சமாதானம் கொடுக்குது. இன்னைக்கு எந்த சமாதானத்தை தேடுற? என்ன தேவ பிள்ளைய, உலகத்தை தேடுகிறாயா? கர்த்தர் வைத்த இடத்திலே பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, பாடுகள் இருந்தாலும் சரி, அது பாலும் தேடி ஓடுகிற தேசமாக இருந்தால் கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிரு. வேதம் சொல்லுகிறது, 10வது வசனத்தை வாசிங்க. பாபிலோனிலே 70 வருஷம் நிறைவேறின பின்பு. அப்ப ஆண்டவர் சிறைச்சாலையை வைத்திருக்க மாட்டார். ஒரு நாளிலே உனக்கான விடியல் வரும், நீயும் பறந்து போவாய். பரலோகம் உன்னை ஆற கழுவி கொள்ளும். அங்கே ஆண்டவர் உன்னை வரவேற்க எடுத்து நிற்பார். மத்திய ஆகாயத்திலே அவர் தேவ தூதர்களோடு வரும் பொழுது, எவரோ வருகிறாரே நாயகர் என்று சொல்லி நீ பறந்து போவாயே. வேதம் சொல்லுகிறது, பாபிலோனிலே 70 வருஷம் நிறைவேறின பின்பு. இந்த உலகத்துல சோதனையை பார்க்காம ஏசப்பாவை சந்திக்க முடியாதுங்க. ஆண்டவர் கொடுத்த வேதத்தை வெளிச்சத்துக்கு உனக்கு காண்பித்து தருகிற. இவ்வளவு நாள் பாபிலோன்ல பிரச்சனையா இருந்தாலும் போன வாரம் ஆராதனை நடத்தின மகன் அழகா சொன்னான். உங்களை குடியில போட்டாங்க, குடிய மூட விடல. உங்களை சின்ன கட்டில போட்டாங்க, அது கடிக்க விடல. உங்களை அக்கினி சூழல போட்டாங்க, எரிய விடல. பாதுகாத்தாரு. ஏன்? நீ அவரை சந்திக்கணும். வேதம் சொல்லுது, நான் உங்களை சந்தித்து எங்கிருந்து அனுப்பினாரோ, அம்மாவுடைய கருவில் அழகா வரைஞ்சார்ல, அப்ப எங்க இருந்த? அவர் அருகே செல்ல பிள்ளையா இருந்த. அந்த செல்ல பிள்ளையே நீ ஆண்டவருக்கு செல்ல பிள்ளையை மறுபடியும் வாய்த்தான் பண்ணிட்டு அவர் அணைத்துக் கொள்ளுவார். வேதம் சொல்லுகிறது, உங்களை இவ்விடத்துக்கு திரும்பி வரப்படும்படி உங்களுக்கு என்ன வார்த்தை? இந்த வேதத்தில் எழுதி கொடுக்கப்பட்டது. எல்லாரும் இவ்வளவு நாள் சத்தியம் எப்படி சொல்லியிருப்பாங்க தெரியுமா? பாபிலோன் பிரச்சனை, பாபிலோன் போராட்டம் இல்லை, எனக்கு இந்த உலகம் தான் என் ஆண்டவர் யார் என்பதை எனக்கு கற்றுக் கொடுக்கிறதான ஒர்க்ஷாப் இது. வேதம் சொல்லுது, உங்கள் மேல் என் நல்வார்த்தையை அன்பு தேவ பிள்ளையை அனுப்பினது அவராய் இருந்தாலும் உன்னை அணைத்துக் கொள்ளுவதும் அவர்தான். உங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தின் வார்த்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். எரேமியா அதே 29வது அதிகாரத்துல தான். எந்த 29ல பாபிலோனை குறித்து பயந்தாயோ, எந்த பாபிலோன் ஆண்டவரை 70 வருஷம் எப்படி இருக்க போற, என் குடும்பத்தை எப்படி நடத்த போறேன்னு சொல்லியோ, அங்கே உன்னை வீடுகளை கட்ட வைப்பார், உன் பிள்ளைகளுக்கு திருமணத்தை நடத்தி வைப்பார், உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை பார்க்க வைப்பார், உன் தலைமுறைகளுக்கு ஆண்டவரை கொடுக்க வைப்பார். அதற்கு கன்ஃபர்மேஷன் கேட்கிறீங்கல்ல,
அதே அதிகாரத்துல 11வது வசனத்தை வாசிங்க. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை அப்பா நான் ஆசீர்வாதமா இருக்கணும். இதுதான் முடிவு. என் முடிவு எப்படி இருக்கணும்? என் பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்கணும். இன்னைக்கு ஏசப்பா சொல்றாங்க, நீ எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்கும் படிக்கு நான் உங்கள் பெயரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் கண்களை தட்டி சொல்லுங்க, தீமை கல்லு, தீமை கல்லு, நான் நன்மையை விதைக்க போறேன், நான் தீமையை விதைக்க வரல, நான் இனி நன்மையை விதைப்பேன், என் பிள்ளைகளுக்கு ஆண்டவரை தருவேன். அவைகள் தீமைக்கு அல்ல, அவைகள் சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. இப்ப 12வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னது? சமாதானத்தின் நினைவுகள் பரலோகத்தில் இருந்தால் நீ தேவனுடைய ஆலயத்தில் கூடணும். என் அன்பு தேவ பிள்ளை, ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டது போல பாபேல கட்ட கூடிராது, பெத்தேலை கட்ட கூடு, பெத்தேலுக்குள்ள வந்துரு. பாபேலை கட்ட ஒரு ஜனம் கூடிச்சு, எங்க பேர் விளங்கணும், உன் பேர் என்ன, கர்த்தரின் பேர் விளங்கட்டும். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் கூடி வந்து எங்க வந்து தெரியுமா? பாஸ்டர் பார்க்க வரல. பாஸ்டர் இன்னைக்கு என்ன கொண்டு வரோம்? பாஸ்டர் கொண்டு வர மாட்டாங்க. கொண்டு வந்ததையும் மேல எனக்கான எஜமானன் இருக்கிறார், அவர் மாற்றுவா. எனக்கிட்ட பிரியாணி கொடுத்து அனுப்பிட்டு அவரை துக்கப்படுத்தணும்னா நீங்க அவர் பழைய கஞ்சி ஊத்திட்டு போவாரு. அவரை யாராலையும் தடுக்க முடியாது. வேதம் சொல்லுகிறது, கூடி வந்து எல்லாரும் சொல்லுங்க, அடுத்த வாரத்துல இருந்து இவர் வந்தா நான் வருவேன், அவர் வர யாரையும் பார்க்கல. நான் எப்படி இருக்கிறேன், என் குடும்பம் எப்படி இருக்கு, சீர்தூக்கி பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? கூடி வந்து தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம். அடுத்த வாரத்துக்கு இப்பவே சாப்பாடு ரெடி பண்ணிட்டார். நல்ல கவனிங்க. அடுத்த வாரம் என்ன தெரியுமா? இந்த திருச்சபையை உருவாக்கின உங்கள் அன்பு தகப்பனின் பிறந்த நாள். என்ன பண்ண போறீங்க? கிஃப்டா அதெல்லாம் வேண்டாம். உங்க எதிர்பார்த்ததெல்லாம் என் பிள்ளைங்க மலங்காலும் நின்றுங்க. அடுத்த வாரம் அவர்களோடு நடந்ததான தாயார் இருக்கிறார், அவர்கள் மூலமா வாக்கு கொடுப்பாங்க. கேளுங்க, ஆண்டவர் நீ ஆண்டுள்ளவர். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள். அப்ப கூடாம தொழாம விண்ணப்பம் பண்ணலன்னா அவருடைய செவி கேட்காது. இன்னைக்கு சொன்னத உன் செவி கேட்டதுன்னா நீ பண்ண போறத அவர் செவி கேட்கும். 13வது வசனம் சொல்லுகிறதோட நாம் ஆராதனை முடிப்போம். உங்கள் ஹோல் ஹார்ட். பாஸ்டர் சொன்னதால சபைக்கு வந்துடாதீங்க. நான் சர்ச்சுக்கு வரலன்னா ஆண்டவர் எனக்கு சாபத்தை கொடுப்பான்னு வந்துடாதீங்க. அவர் தண்டிக்கிற ஆண்டவர் அல்ல, உன்னை திருத்துகிற ஆண்டவர். உங்கள் முழு இருதயத்தோடும். அப்ப தேடுறது எப்படி தெரியுமா? அவர் வரதுக்கு முன்னாலே வந்து உட்கார்ந்து ஏசப்பா வந்துட்டாரு ஜெபிக்கணும், அதுதான் தேடுறது. ஆனா இங்க என்ன நடக்குது தெரியுமா? ஏசப்பா என்ன தேடட்டும், அவர் தேடலாம் மாட்டாரு. உன் ஆசீர்வாதத்தை யார் தேடி வந்தாங்களோ அவங்க கிட்ட கொடுத்து போயிடுவார். ஒரு தாளத்தை வாங்கினவன் பயன்படுத்தல, உள்ளவன் இடத்திலிருந்து எடுத்தார், பயன்படுத்தின இடத்திலே கொடுத்தார். இதுதான் என்ன ஆண்டவர். ஆண்டவரின் கணக்கு ரொம்ப கஷ்டம் புரிஞ்சுக்கிறது. என் அன்பு தேவ பிள்ளையே, நேசகுமாரனாய் இருந்தால் கூட கூட தருவார். ஆனால் அவரை நீ தேட வைக்க நினைச்சினா நீ எங்க போய் தேடலாம்? வேலையில ஆசீர்வாதத்தை பார்க்க மாட்டோம், குடும்பத்துல நன்மையை பார்க்க மாட்டோம், பிள்ளைகள் வாழ்க்கையில இன்னைக்கு நல்லா இருக்கும், நாளைக்கு பிள்ளைங்க உனக்கு வயசாயிரும், அன்னைக்கு பிள்ளைங்க உனக்கு டாட்டா காட்டும். நீ ஆண்டவன் எப்படி காமிச்சுக்கிற அப்படி. என் அன்பு தெய்வ பிள்ளைகளை கர்த்தருக்காய் போடுவோம், கர்த்தருக்காய் நிற்போம், கர்த்தருக்காய் ஆராதனைகளை கொடுப்போம். நம் வாழ்க்கையிலே கடைசியை சொல்லுங்க, ஆசாரியர்களாய் லேவியர்களாய் நிறுத்தினார்கள், ராஜாக்களாக்கினார். அர்த்தம் என்ன தெரியுமா? உன்னை இந்த உலகத்தில் ஆசாரியனாய் வைத்தது நீ ஆண்டவருக்கு ஆராதனை செய்ய, பரலோகத்திலே ராஜாவாய் மாற்றுவது அவரோடு ஆளுகை செய்ய. இங்கே ஆராதித்தால் அங்கே ஆளுகை கிடைக்கும், இங்கே ஆராதிக்கவில்லை என்றால் பாதாளத்திலே உனக்கான இடம் பொய்யன் ஏற்படுத்தி வைப்பான். பொய்யனை பார்க்க வராது. எவ்வளவும் பொய்யுரையாத சத்திய தெய்வம் உனக்கு சத்திய வார்த்தைகளை தருகிறார். சத்தியத்தை நம்பு, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். கர்த்தர் தாமே பிள்ளைகள் உங்களை ஆசீர்வதிப்பாராக.